ஏய் வாடாங்க. என்னண்ணே? என்ன ஆளை பார்த்தும் பார்க்காத மாதிரி பம்புற? எதுக்கு பம்பு? அப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு கேப்பீங்க. நீ கல்யாண புரோகிராம் உங்ககிட்ட பொண்ணு கேட்காம பின்ன பண்ணா கேட்பாங்க. எட்ரா போட்டோவே. இது கொஞ்சம் நல்லா இருக்கே. டீடைல்ஸ் கொடு. இது பக்கத்து டவுன்ல வேலை பாக்குதுண்ணே. மாசம் 5000 ரூபாய் சம்பளம். டெய்லி லஞ்சம் மட்டும் 1000 ரூபாய் வருது. இத பிக்ஸ் பண்ணேடா. பிக்ஸ் பண்ணிடலாம். ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்? இவ புருஷங்காரன் ஜெயிலுக்கு போயிருக்கான். வெளியில வந்தவொடனே நீங்க எதிர்த்து நிக்கணும். இது சின்ன சிக்கலாடா. இதாண்டா சிக்கலின் எல்லையே. இந்த கண்டம் மட்டும் கேன்சல் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பாப்போம். ஓ இது நல்லா இருக்கே. இது யாரு? இது மிலிட்டரிக்காரர் பொண்ணுனே. வசதியான குடும்பம். பக்கத்தூர்ல இருக்கு. ஒரு சினிமா பைத்தியம். ராஜபார்வை படம் பார்த்ததுல இருந்து கட்டுனா ஒரு கண்ணு இல்லாத குருடனை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. புடிச்சுக்க. இத பிக்ஸ் பண்ணிக்க. பிக்ஸ் பண்ணலானே. ஆனா கண்ணு இல்லாத ஒரு குருடன் வேணுமே. ஐ அம் பிளைண்ட்ரா. ஐ அம் பிளைண்ட். ஒரு மீன் சிக்கலையே இன்னும் எத்தனை தடவை தான் வீச போற? சலிச்சுக்காத சிங்கமலோ. என் அத்தானுக்கு ஆத்து மீனா உசுறு. அதனாலதான் இப்படி கடந்து அல்லாடுறேன். இன்னொரு தடவை போட்டு பாப்போண்டி. சரி சரி செல்வி, வீட்டுல தேடுவாங்கடி. நான் போனோம். இன்னும் ஒரே ஒரு தடவைடி. கொஞ்ச நேரப்பா என்ன கை விட்டுறாதப்பா. செல்வி, நீ வேட்டிய விசிறி போட்டா என்ன மீனடி சிக்கும்? என்னக்கா? இந்த ஆத்துல அலையிறது அத்தனையும் ஆம்பளை மீனடி. உன் தாவணிய உருவி வீசு. கெண்டையும் கழுத்தையுமா சொல்லிட்டு வந்து விழும். அடியாத்தி அத்தை, மீன் குழம்பு ரொம்ப பிரமாதம். இந்த மசாலா எல்லாம் பதமா அரைச்சு அளவோடு உப்பு வரப்பெல்லாம் சேர்த்து இந்த பக்குவம் எல்லாருக்கும் வந்துடாத. அத்தை, ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னப்பா? இனிமே மீன் குழம்பு சாப்பிட்டா உங்க கையால செஞ்ச மீன் குழம்பு தான் சாப்பிடுவேன். நான் என்னப்பா பெருசா பண்ணிட்டேன்? 2 மிளகாய் கிள்ளி போட்டு உப்பு புளி எல்லாம் சேர்த்தேன். இதுக்கு போய் இப்படி பாராட்டுறிய? என்னத்த உங்க பொண்ணு உங்களை விசில் அடிச்சு கூப்பிடுது? அது ஒண்ணு இல்லப்பா. நான் கூட இருந்து பக்குவம் சொல்ல சொல்ல செல்விதான் குழம்பு வச்சா. அதான். என்னது? நீ பக்குவம் சொன்னியா? எப்படி எப்படி? 2 மிளகாயை கிள்ளி போட்டு உப்பு புளி சேர்த்தா ருசி வந்துருமா? இத பாருங்க அத்தா, ஆத்துல மீனை பிடிச்சதுல இருந்து மாஞ்சி மாஞ்சி மசாலா அரைச்சி மஞ்சள் பொடி தூவுன வரைக்கும் அத்தனையும் செஞ்சது நான். அதனாலதான் குழம்பு இவ்வளவு ருசியா இருக்கு. இந்த அவரைக்காய் பொரியல் செஞ்சது உங்க அத்தை. அவங்கள பாராட்டுறதா இருந்தா இத தின்னுட்டு பாராட்டு. வேண்டாம் வேண்டாம். பாத்தியா, இலையிலேயே போட வேணான்னு அலறாரு. இதான் உன் கை பக்குவம். ஏன்பா வேண்டாங்கிற? பிஞ்சு அவரைக்காய் சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும். ஐயோ அத்தை, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மாவுக்கு அவரைக்காய் ரொம்ப பிடிக்கும். அம்மா இறந்த நாள்ல இருந்து அப்பா, தங்கச்சி, நானு யாருமே அவரைக்காய் சாப்பிடறது இல்ல. டேய், என்னடா வாராய் நீ வாராய்ங்கிற மாதிரி எங்க கூட்டி கொண்டு போய் தள்ள போறியா? பொண்ணு கிடைக்கிறது என்ன அவ்வளவு சுலபமா? தூண்டிலோட இப்ப வரேன், பேசாம ஏறுங்க. எங்கடா காணோம்? அண்ணே, கொஞ்சம் திரும்பி அப்படியே ஒரு லுக் விடுங்க. மூஞ்சி எங்கடா வச்சிருக்கானே? எங்க சேட்டு கடையிலையா? கொஞ்சம் பொறுங்க. பியூட்டிடா. இதுக்கு உனக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம்டா. அண்ணே, முதல்ல அவனை செட்டப் பண்ணுங்கண்ணே. நம்ம ரேட்ட பிறகு பேசிக்கோம்ண்ணே. ஏய், நான் சொன்ன மாதிரி எல்லாம் நடிச்சிருவல்ல? இப்ப பாருங்க, பிச்சிடுறேன். ஏய், நான் நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டுமா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே. சொன்ன மாதிரியே பிச்சிடுறேன். அண்ணே அண்ணே, கொஞ்சம் இயல்பா இருந்தா நல்லா இருக்கும்ண்ணே. இப்ப நான் ஓவரா நடிக்கிறேன்னா? உன் பர்ஃபார்மன்ஸ் பாடுறா. நான் எத்தனை நாள் நடிக்கிறேன் எனக்கு தெரியாது. கத்துறா. ஐயையோ வாங்களே, ஐயையோ வாங்களே. இன்னொருக்கா சொல்லு. ஐயையோ வாங்களே, ஐயையோ வாங்களே, ஐயையோ ஐயையோ. எனக்கு இதான் வேணும். ஐயையோ வாங்களே, ஐயையோ வாங்களே, ஐயையோ ஓடி வாங்களே. எங்க அண்ணன் தற்கொலை பண்ணிக்க போறாரு, யாராச்சும் காப்பாத்துக்கலே. தற்கொலை பண்ணிக்க போறாரு, ஓடி வாங்களே. ஐயையோ ஐயையோ. ஒர்க் அவுட் ஆகி போச்சு. பார்ட்டி சிக்கிக்கிச்சு.
முடிச்சலா போய் அண்ணனை காப்பாத்துக்க. என்ன இது? என்ன இதா? என்ன கிண்டலா? எனக்கு தான் கண்ணு தெரியாது. கண்ணு தெரிஞ்ச உங்களுக்குமா இது என்னன்னு தெரியல? எங்க போறீங்க? என்ன விட்டுருங்க, என்ன தடுக்காதீங்க. என் சீதா போன இடத்துக்கே நானும் போறேன். அண்ணன் பூந்து விளையாடுறாரு. என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன். உங்க குரலை கேட்டா ஒரு கெஸ்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க, அதனால தான் வந்தேன். சீதான் சொன்னீங்களே, யார் அவங்க? அதுவும் ஒரு பொண்ணு தாங்க, என் காதலிங்க. நாங்க 2 பேரும் உயிருக்குயிரா காதலிச்சுங்க. அதை சீதாங்க வீட்டுல ஒத்துக்கலீங்க. அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியல. சாவரியாவது ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலான்னு நானும் சீதாவும் மலை உச்சியில இருந்து குதிச்சோம்ங்க. அந்த இடத்துலயே சீதா செத்து போச்சுங்க. நான் லபக்குன்னு ஒரு மரக்கடை பிடிச்சி எஸ்கேப் ஆயிட்டேன். புன்னகை மன்னன் படத்துல வர மாதிரியே இருக்குங்க. உங்க கண்ணு எப்படி போச்சு? நான் மரக்கடையில் தொங்கிட்டு இருக்கும் போது ஒரு கழுகு வந்து லபக்குன்னு கொத்திட்டு போயிடுச்சுங்க. இது இன்னும் எந்த படத்துலயும் வரலீங்க. இந்த படத்தை பார்த்து வேற படத்துல வச்சிருவானுங்க. உங்க கதையை கேட்க ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. ஆமா, இத்தனை நாள் கழிச்சு இப்ப ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க? நல்ல கேள்விங்க. சீதா செத்து இன்னைக்கு கூட 1 வருஷம் ஆகுதுங்க. அவன் நினைவு நாள்ல தான் சாவணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. அண்ணே சாக தெரிஞ்சீங்களா? நிறந்த பொண்ணு வரலைன்னா உங்க நிலைமை என்னென்ன ஆயிருக்கும்? பாசமுள்ள தம்பிங்க, ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத. அப்படியே மூச்சை நிறுத்திடுவேன். போ. என்னங்க, காதலியோட நினைவுலயே 1 வருஷம் வாழ்ந்துட்டு அவ நினைவு நாள்லயே வந்து சாக துடிக்கிறீங்களே, அந்த காதலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை தாங்க பண்ணிப்பேன். ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூங்க. நான் இங்க இருக்கேங்க. ஆமா, இவ்வளவு உயரத்துல இருந்து நீங்க எப்படி குதிச்சீங்க? அதுங்களா, பக்கத்திலேயே பாசமுள்ள ஒரு தம்பி இருந்தானுங்களே. எங்கீங்க? அண்ணா நான் உங்க பக்கத்திலே இருக்கிறேனா? வா தம்பி, கரெக்டா இப்படி வாமா, ரைட்டுக்கு வாமா, அப்படியே திரும்பி நில்லு. ஐயோ, இப்படித்தாங்க நாங்களும் குதிச்சோம். என்னங்க? இருந்த ஒரு விட்னஸ் க்ளோஸ்ங்க. வாங்க போலாம். எங்க? அச்சோ, மனசுல இன்புட்டு ஆசையை வச்சுக்கிட்டதா இத்தனை நாள் ஒண்ணும் தெரியாத மாதிரி நம்ம கிட்ட நாடகம் ஆடிட்டு இருந்தாரு. என்ன தாழ்ந்த இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி என்ன முறைச்சு பாக்குறீங்க? என்ன கிட்ட வராதீங்க, சத்தம் போட்டு அம்மாவை கூப்பிட்டுருவேன். இது ஏன் செயின்? யார கேட்டு எடுத்த? சொல்லு, கேக்குறல்ல. ஏன் 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 முறைக்கிற? என்ன செயின குடை குடு குடை. இந்தாங்க. ஜடம் ஜடம், உணர்ச்சியே இல்லாத ஜடம், முறமுண்ட. யார சரி சொல்ற? இத பாருங்க, மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. இல்லனா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இல்ல ஏன் செயின் எடுத்து போற போற போற. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலரும் மலர். தம்பி தம்பி, என்னப்பா? இங்க 67ஆம் நம்பர் வீடு எதுப்பா? இதான்பா. இதானா? ஐயா ஐயா, கொஞ்சம் இப்படி வாங்க. இது 67ஆன்னு பாருங்க. ஆமாய்யா. நல்லா பார்த்து சொல்லுங்க. அட 66. அப்புறம் ஏன்டா 67ன்னு? ஏதோ வெறுப்புல இருந்து சொல்லிட்டேன்பா. வெறுப்புல இருந்தா 66 67 தெரியுமாடா? இப்ப நான் கூட தான் வெறுப்பு இருக்கிறேன். 2 செருப்படி வாங்கிக்கிறியா? போடா பேமானி. 67 அடுத்து விடுங்களா ஐயா. ஐயா ஐயா ஐயா. ஓ, இவன் தான் நம்ம மாமனாரா? லல்லல்லா லல்லல்லா. அப்பா என்னங்கப்பா பேப்பர்? அப்பா, நம்ம ஆள் வந்தாச்சு. ஐயா, அம்மா, ஐயா ஐயா. அப்பா, நான் சொன்னேனே, அவர் வந்திருக்காரு. யாரு? இந்த பிளைன் மாப்பிளையா? மாப்பிள நான் தானுங்க. வாங்க உள்ள. எப்படிங்க மாமா உள்ள வர்றது? இவ்வளவு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா? ஒரு 2 ஸ்டெப்ஸ் ரைட்ல போங்க மாப்பிள. எதுக்குங்க? டு வாட் ஐ சே. சரிங்க. என்ன சொல்றீங்க? பின்னாடி போ மேன். பின்னாடிங்களா? ரைட்ல போ. போயிடுங்க. ரைட்டுங்களா? ஐயோ, என்னங்க ரொம்ப பயந்துட்டீங்களா? ஆமாங்க. தைரியமா வாங்க. என்னங்க எடுத்துனே உங்க அப்பா டம்மு டம்முன்னு சுடுறாரு. துப்பாக்கியால சுட்டு பூட்ட திறக்கிறதா அவருக்கு. என்ன மாப்பிள ரொம்ப பயந்துட்டீங்களா? மாமா, ஸ்லிப் ஆயிடுச்சு. தப்பா நினைக்காதீங்க மாமா. மாமா மாமா. எங்க அப்பா எதையும் தப்பா நினைக்க மாட்டாரு. அப்படிங்களா? அப்ப வாங்க 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 மாப்பிள வாங்க. வர்றேனுங்க மாமா, வர்றேன். உட்காருங்க. சேரே இல்ல.
அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இருந்தா தெரியாது. ஒரு கெஸ்ஸுக்கு மாமா, கெஸ். கண்ணையா. யார் அந்த கண்ணைய? சித்தப்பாவா? உட்காருங்க. எங்க அப்படி இல்ல. எங்க எங்க? ஐயோ அம்மா. மாமா இப்ப எதைங்க மாமா சுட்டீங்க? நீங்க டயர்டா வந்திருப்பீங்கல்ல மாப்ள, உங்களுக்கு குடுக்கறதுக்காக இளநிய சுட்டேன். கொக்கு சுடுவாங்க, குருவி சுடுவாங்க, நீங்க என்ன மாமா இளநியெல்லாம் சுடுறீங்க? சிரிச்சீங்களா மாமா? இப்போ சிரிச்சீங்களா மாமா? ஆமா, குண்டு இருந்தது, சுட்டேன். சுடுங்க சுடுங்க. எனக்கு இந்த துப்பாக்கி சுடுறதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி மாப்ள. உங்களுக்கு மட்டும் கண் பார்வை இருந்தா உங்களுக்கு சுட கத்து கொடுத்திருப்பேன். இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல. தடவி தடவியாவது உங்களுக்கு சுட கத்து கொடுத்துறேன். தடவி தடவி சுடுறது தோசைங்க மாமா. இந்த தோசை சுடுறது, அல்வா சாப்பிடுறதெல்லாம் உங்களோட இருக்கட்டுங்க மாமா. உங்க பொண்ணை எனக்கு என்னைக்கு மாமா கட்டி கொடுக்க போறீங்க? ஆடி முடிஞ்சு ஆவணி வரட்டும் மாப்ள, கட்டி கொடுத்துறேன். கண்ணையா, சீக்கிரம் கொடு மேன். இளநீ சாப்பிடுங்க. மாமா என்ன இவன் கையெல்லாம் உருமா கட்டியிருக்கான்? காலையில கணத்துல தண்ணி இறைச்சியான்னு கேட்டேன். இறைச்சேன்னு பொய் சொல்லிட்டான் மாப்ள, அதான் சுட்டேன். என்ன இவன் சின்ன பொய்க்கே சுடுறான்? நம்ம சொல்லி இருக்கிற பொய்க்கு ஆளையே சுட்டுவான் போல் இருக்க. ஓ என்னங்க மாமா நீங்க எதுக்கு எடுத்தாலும் சுடுறீங்க? நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன் மாப்ள, ஆனா பொய் சொன்னா மட்டும் பொறுத்துக்கவே மாட்டேன். ஷூட்டிங் தான். சாமி. ஏய் நில்லுடி. நேத்து ஏன் நீ தண்ணி எடுக்க வரல? எங்க சின்னம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அது ஏன் என்கிட்ட சொல்லல? மறந்துட்டேன்டி. மறந்துட்டியா? நாளைக்கு மறக்காம ஆளுக்கு 2 வேர்க்கடலை உருண்டை எடுத்துட்டு வர. இப்ப போ. ஏய் ருக்கு, இங்க வாடி. நாங்க இத்தனை பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போனா என்ன அர்த்தம்? புது பொண்ணுல அத முறுக்கிக்கிட்டு போற. ஏய் செல்வி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? முதல் இரவுல உள்ள போன இவ மறுநாள் மத்தியானம் தான் ரூம விட்டு வெளியில வந்தாளா? அப்படி என்னடி பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லல. நீ இந்த இடத்தை விட்டு போக முடியாது, தெரிஞ்சுக்க. என் கையில பால் சம்ப கொடுத்து முதல் இரவு அறைக்குள்ள தள்ளி கதவை சாத்திட்டாங்க. அதெல்லாம் தான் 100 சினிமால பாத்துருக்கோமே. சினிமால லைட் ஆஃப் பண்றாங்களே, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அத மட்டும் சொல்லு போதும். அவரு என்கிட்ட நான் கொஞ்சம் வித்தியாசமானவன், நம்ம முதலிரவை வேற மாதிரி கொண்டாடலான்னு சொன்னாரு. போதும் போதும் நிறுத்திக்க. இதுக்கு மேல நீ சொன்னா எங்க முதலிரவெல்லாம் குழப்பமாயிடும். ஏண்டி இவளுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை எங்க இருந்து பிடிச்சாங்க? அது தெரியாதா உனக்கு? பட்டணத்து மாப்பிள்ளையா? அது சரி. இந்த பட்டணத்துக்காரங்களே கொஞ்சம் விவகாரமான ஆளுங்களா தான் இருப்பாங்க போல இருக்கு. ஏய் என்னடி சந்தடி சாக்குல எங்க அண்ணனை குத்தி காட்டுற? உங்க அண்ணன் பண்ண காரியத்துக்கு நான் சொன்னது கொஞ்சம் தான். அப்படி என்ன பண்ணிட்டாரு எங்க அண்ணன்? 1 2 நேத்து உங்க அண்ணன் என்ன பண்ணாரு தெரியுமா? நான் குளிச்சுட்டு கொல்லப்புறத்துக்கு வந்தேன். என்ன யாரோ உத்து பாக்குற மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தா உங்க அண்ணன் என்னையே மறைச்சு பார்த்துட்டு நிக்கிறாரு. அப்புறம் தான் அவர் செயினை நான் மாட்டி இருந்தது என் நினைப்புக்கு வந்தது. அதத்தான் கேட்க வராரு போல இருக்குன்னு நான் செயினை கழட்டி கொடுத்தா, தங்கச்சி விளையாட்டு நீயே எதிரில இருக்கிறப்போ பிசாத்து இந்த தங்க செயின் எதுக்குன்னு சொல்லி என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. விடவே இல்ல தெரியுமா? அப்புறம் அதை விட போன வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? போன வெள்ளிக்கிழமை போங்கடி, எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன சாத்த வெள்ளிக்கிழமை? வெள்ளிக்கிழமை சாயங்காலம் விரல தொட்டாண்டி, அடி ராக்காய் மூக்காய் கருப்பாய் காத்தாயி, வெயில் படாத இடத்த பார்த்து தொட்டு பிடிச்சாண்டி, அடி வேலை வீரை இருளை வச்சாயி, என்ன வாரி எடுத்த ஓஹோ கொஞ்சம் வசதி செஞ்ச சாரதான், என்ன வாரி எடுத்த கொஞ்சம் வசதி செஞ்ச, அடி 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இடத்துல தடம் பதிச்சு முத்தம் கொடுத்தாண்டி, பெருமூச்சு விட்டாண்டி. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் விரல தொட்டாண்டி, அடி ராக்காய் மூக்காய் கருப்பாய் காத்தாயி, வெயில் படாத இடத்த பார்த்து தொட்டு பிடிச்சாண்டி, அடி வேலை வீரை இருளை ஒற்றாயி.
அதானே வளையல மாட்டி விட வலக்கையத்தான் எடுத்தான் வளையல மாட்டி விட வலக்கையத்தான் எடுத்தான் வளையல் நுழையும் முன்னே மனசெல்லாம் நுழைஞ்சு புட்டா சிந்த விட்டு என்ன அள்ளி புட்டா அள்ளி வச்சு என்ன கிள்ளி புட்டா அவ மரியாதை இல்லாம அங்கங்கே தீண்ட நான் மருதாணி இல்லாம சிவந்தேதான் போக அடி மிச்சம் உள்ளது யாரு கண்டது கண்ண ரெண்டு மூடிக்கொண்டது முத்தம் கொடுத்து முச்சு முட்டியது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் விரல தொட்டாண்டி அடி ராக்காய் மூக்காய் கருப்பாய் காத்தாயி வெயில் படாத இடத்தை பார்த்து தொட்டு குடிச்சாண்டி அடி வேலை வீரை இருளை ஒற்றாயி என்ன வாரி எடுத்தான் கொஞ்சம் வசதி செஞ்சான் அடி 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இடத்துல தடம் பதிச்சு முத்தம் கொடுத்தாண்டி பெரும் மூச்சு விட்டாண்டி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் விரல தொட்டாண்டி அடி ராக்காய் மூக்காய் கருப்பாய் காத்தாயி வெயில் படாத இடத்தை பார்த்து தொட்டு குடிச்சாண்டி யாரு? நான் தாங்க முனியம்மா. என்ன பண்ற? வீடு திறக்கிறேங்க. பீரோ திறக்கிற மாதிரி சத்தம் வந்தது. அது ஒண்ணு இல்லைங்க, பீரோக்குள்ள தூசு இருந்துச்சு, தடுப்பத்தை வச்சு தட்டுனேன். பட்டு புடவை திருடிட்டு இப்படி பச்சையா பொய் சொல்றாளே. முனியம்மா முனிக்கண்ண விடுங்க, உங்க மாப்பிள்ள இருக்காரு. அவனுக்கு தான் கண்ணு தெரியாதப்பா, நீ வா செல்லம். கண்ணு இந்த ட்ரெஸ்ல நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க. ஓ, இவ சொல்லி ட்ரெஸ்ஸ கழட்ட மாட்டேங்கிறானா? நீ மட்டும் ராணி மாதிரி தான் இருக்க. ஏண்டா பரதேசி, இதுக்கு முன்னால் நீ ராணிய பார்த்ததே இல்லையாடா? ஏண்டா பண்ணாட, பொய் சொல்றவங்களை கண்டாலே பிடிக்காது, சுற்றுவேன்னு இப்படி கள்ள காதல் திருட்டு லவ்ஸ் நாளேரியா? அவனை இருறா, இன்னைக்கு ஒன்னு ஒரு வழி பண்ணிடுறேன். முனியுமா, என்னங்கய்யா? என்னங்க குசு குசுன்னு சத்தம் கேக்குதே? அது ஒண்ணு இல்லையா, பக்கத்து வீட்டு நாயி உள்ள வந்துருச்சு. நாயே வயசான நாய் மாதிரி தெரியுது. முனியுமா, நாயெல்லாம் நடு வீட்டுக்குள்ள விடக்கூடாது, அடிச்சு துரத்து. இது பழகுன நாய்ங்க, அடிச்சா வெடி வந்து கடிச்சிரும். பெரிய நாயா? அப்ப நீ அடிக்காத, நான் கவனிச்சுக்கிறேன். விட்டனா பாரு இன்னைக்கு. போயிடுங்க. அண்ணா கேளுங்க, போங்க. ஐயோ வேண்டாம். எங்க அந்த நாய்? வேண்டாங்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது, வீணா என்கிட்ட தகராறு பண்ணாத. நீ பெரிய மன்னத, உனக்கு மொத்தம் கொடுப்பாங்க. அப்ப மாட்ட தர முடியாது, போ. ஏய் கிழவா, என்ன ரொம்ப தான் ஆட்டம் போடுற? ஏய், கிழவேன்னு சொன்ன மாட்ட தர மாட்டேன். யார பார்த்து கிழவேன்னு சொல்ற? அத்தா அத்தா, என்ன அங்கேயே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. இதோ வந்துட்டேன். அத்தா, இந்த கிழவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. என்ன இது? என்ன பெருசு? என்ன காப்பாத்துங்கறாங்க? தம்பி, அது என்னன்னா? ஏய் கிழவா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எங்க அத்தா கிட்ட நானே சொல்லிக்கிறேன். கேளுங்க அத்தா, என் மாடு இவர் நேரத்துல கொஞ்சம் மேஞ்சிருச்சு, அதுக்கு ஈடா என்ன கல்யாணம் பண்ணிக்கா சொன்ன? ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டு மாட்டை ஓட்டிட்டு போன்னு சொன்னேன், தப்பா? ஐயோ செல்வி, செல்வி நீ ஒண்ணு பண்ணு, என்ன? முத்தத்தை கொடுத்துட்டு மாட்டை ஓட்டிட்டு வந்துரு. அத்தா, என்ன இது? நீங்க உதவிக்கு தான் வந்திருக்கீங்கன்னு பார்த்தா இப்படி வில்லங்கம் பண்ணிட்டு இருக்கீங்களே. இந்த கிழவனை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. இவன் இடத்தை கொடுத்தா மரத்தை பிடுங்குவான். தம்பி, என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? ஒன்ன என்னால நம்ப முடியாது. பொது ஆள் எங்க அத்தா கையில நீ மாட்ட கொடு, நான் முத்தத்தை கொடுத்துட்டு மாட்டை பிடிச்சிட்டு போறேன். இப்ப சொன்னியே, அது நியாயம். கடைசி ஒரு வழிக்கு வந்துட்ட. அந்த மகமாயிரம் மனசே மாத்திட்டா. தாயே பராசக்தி. போன போது செல்வி முத்தத்தை கொடுத்துரு. ஆமா, போனா போதும் தான் கொடுக்க போறேன். தம்பி, மாட்ட பிடிங்க, முத்தத்தை கொடுமா.
ஏய் கிழவா, அத்தான் கிட்ட முத்தத்தை கொடுத்திருக்கேன், கேட்டு வாங்கிக்க. அத்தா கொடுத்துருங்க. போன போது பாவம். டைம் என்ன ஆகுது? 5:30. அப்ப இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. ஏடா கிண்டலா? 6 மணி பஸ்ஸுக்கு 6 மணி தான் டிக்கெட் கொடுப்பியா? அண்ணன் துணிமணிலாம் எடுத்துன்னு புறப்படுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தேவைப்படுது. பாருங்கண்ணே, உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் தேவைப்படுது. எதுக்கு? ஓய் கேக்குறாருல. என்னது? இன்னைக்கு மெட்ராஸ் போறதுக்கு பஸ் டிக்கெட். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சனிக்கிழமை பொதுவா நான் எந்த தகராறுக்கும் போறது இல்ல. இன்னைக்கு போனா ஒழுங்கா மெட்ராஸ் போய் சேருவ. இல்லன்னா யாரா உன்னை நினைச்சது? சொல்றா. பெரிய இடத்து ஓரம்யா, நான் சொல்ல மாட்டேன். யாரா? சொல்லு. பெரியவர் பேரை சொன்ன இந்த ஊர்ல என்னை வாழ விட மாட்டாங்கய்யா. யாரா அந்த பெரியவர்? சொல்லு. சங்கர பாண்டி ஐயா தான். லட்சுமி, தங்கராசு களத்து மேட்டு போனானே, வந்துட்டானா? இன்னும் வரலீங்க. பெரியப்பா, ஏன் பெரியப்பா என்ன பார்த்த உடனே ஓடி ஒளியறீங்க? நீங்க செஞ்ச காரியம் உங்க மனசு உறுத்துதா? என் மேல உங்களுக்கு வெறுப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு விரோதம் இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லன்னா ஆள் வச்சு அடிப்பீங்களா? அந்த ஆளுங்க என்ன அடிச்சது கூட நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா அடிக்க சொன்னது நீங்க தெரிஞ்சப்போ அதை என்னால தாங்கிக்க முடியல. பெரியப்பா, உங்களுக்கு என் மேல கோவம் தான் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உங்க ஆத்திரம் தீர அடிங்க. இப்படி நடுத்தரவில் 4 பேருக்கு தெரியற மாதிரி ஆள வச்சு அடிக்காதீங்க. காலம் போன காலத்துல எங்க அண்ணனுக்கு ஏன் தான் இப்படி புத்தி போகுதோ? அண்ணே பாடியம்மா வா. ஆளை வச்சு அடிச்சதும் இல்லாம அவர் இருக்காரா போயிட்டாரான்னு பாத்துட்டு வர சொன்னாரா உங்க அப்பா? வீணா ஏன் ஆத்திரப்படுற செல்வி? நடந்தது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு அபாண்டமா ஏதாவது பேசாத. அண்ணே, அப்பாவை பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க. அவருக்கும் இந்த அடித்தடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது எனக்கும் தெரியும் மீனா. அது மட்டும் இல்ல, என்ன யார் ஆள் வச்சு அடிச்சதுன்னு கூட எனக்கு தெரியும். சண்டை போடுற சாக்கிலையாவது பெரியப்பா வந்து பாக்கலான்னு தான் வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டேன். பெரியப்பா அவர் மனசுல என்ன சேர்த்துக்க கூடாதுன்னு பெரிய பூட்டை போட்டு வச்சிருக்காரு. அந்த பூட்டை உடைக்கணும், அவர் மனசுல இடம் பிடிக்கணும். அதுதான் என் போராட்டமே. நல்லா சொன்னீங்க தம்பி. அதானே பார்த்தேன், எங்க அண்ணன் இப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. அம்மா சும்மா இருடி. கோவத்துல ஏதோ கத்துவார தவிர குணத்துல தங்கம். அதை என்கிட்ட கொடுங்க, அண்ணனுக்கு நான் ஒத்தடம் கொடுக்குறேன். அம்மா பாத்து போ, வழுக்க போகுது. நான் என்ன இந்த ஆத்துக்கு புதுசாவா வரேன்? ஏன்டி இப்படி பயப்படுற?
படிப்புள்ள உங்களை ஏன் ஆத்து பக்கம் குளிக்க கூட்டிட்டு வரீங்க? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? இப்பவும் ஆத்துல தாங்க குளிக்கிறது. ஆனா இந்த மாதிரி இது வரைக்கும் ஆனதே இல்ல. நீங்க யாருன்னு தெரியல. சமயத்துல வந்து தெய்வ மாதிரி எங்க அம்மாவை காப்பாத்துனீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்க. என்ன ஏன் யாரோ எவரோ நினைக்கிறீங்க? கூட பிறந்தவனா நினைச்சுங்க. அம்மாவை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? நான் கூட வரட்டுமா? நானே கூட்டிட்டு போயிடுறேங்க. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் கூட்டிட்டு போங்க. என்ன புள்ளப்பாணி, குளிச்சுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லத்த, குளிச்சிட்டு வரும்போது ஒரு அம்மாவுக்கு காக்கா வலிப்பு வந்து ஆத்திர விழுந்துட்டாங்க. அவங்கள காப்பாத்திட்டு வரதுக்கு நேரமாச்சு. என்னத்த என்ன யோசிக்கிறீங்க? அந்த அம்மா கூட ஒரு பொண்ணு இருந்துச்சா? ஆமா. சரிதான். அப்ப நீ சிவகாமி தான் காப்பாத்திருக்க. யார தந்த சிவகாமி? நீ ஊருக்கு வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்கே, ஏன் நம்ம சொந்தக்காரங்க யாருமே என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அதுக்கு காரணமே நீ காப்பாத்தின அந்த சிவகாமி தான்ப்பா. என்னத்த சொல்றீங்க? ஆமாப்பா, நியாயமா அந்த சிவகாமி தான் உனக்கு அம்மாவா இருந்திருக்க வேண்டியவ. அம்மாவா? என்ன சொல்றீங்க? எங்க குடும்பத்துல எங்க எல்லாருக்கும் மூத்த அக்கா ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களோட மூத்த பொண்ணு தான் சிவகாமி. சங்கரபாண்டி அண்ணன் வீட்டுல ஒட்டிட்டு இருக்கானே ரத்னம், அவன் தான் அவளோட தம்பி. ஒரு கார் விபத்துல எங்க பெரிய அக்காவும் அவ புருஷனும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சிவகாமியும் அவன் தம்பியும் வளர்க்குற பொறுப்பை எங்க பெரிய அண்ணன் சங்கரபாண்டி ஏத்துக்கிட்டார். அப்ப உங்க அப்பா போலீஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் படிப்பு முடிஞ்சதும் சிவகாமி அவருக்கு கல்யாணம் பண்ணி தர எங்க பெரிய அண்ணன் முடிவு செஞ்சார். பெரியவங்க சம்மதத்தோட கல்யாண பத்திரிக்கையும் அடிச்சாங்க. அண்ணே, நீ சிவகாமியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, இப்ப பார்த்த செந்துடுவ. ஏற்கனவே உறவு முறை, கல்யாணத்துக்கு பத்திரிக்கையும் அடிச்சாச்சு. அந்த உரிமையில எங்க அண்ணன் சவுந்தரபாண்டியும் சிவகாமியும் நெருங்கி பழகினத ஊர்ல யாருமே தப்பா எடுத்துக்கல. ஆனா அவங்க இப்படி அடிக்கடி சந்திச்சுக்கிட்டது எங்க தலையில பெரிய இடியா வந்து விழ போகுதுன்னு எங்க யாருக்குமே தெரியாம போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு இதெல்லாம் தப்பே இல்லை. எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு என் தலையில ஒரு காக்கா வலிப்புக்காரை கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? என்னன்னு சொல்றீங்க? என்ன சிவகாமிக்கு காக்கா வலிப்பு இருக்கிற உண்மையா ஏன் கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? சவுந்தரபாண்டி, மறைக்கிற அளவுக்கு அது ஒரு வியாதியே இல்லப்பா. அத ஒரு குறையா வச்சு சிவகாமியை ஒதுக்கிறாத. தாய்மாம நீயே அவளை கட்டிக்கலன்னா அடுத்தவ எப்படிப்பா கட்டிக்குவான்? என்ன மன்னிச்சிருங்கண்ணே. நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் சிவகாமி என்னால கட்டிக்க முடியாது. சிவகாமியை நான் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சவுந்தரபாண்டி என்ன சொன்னப்ப நாங்க யாருமே அதை பொருட்படுத்தல. கல்யாண வேலையை மும்முரமா பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா விதி வேற விதமா வேலை செஞ்சிருச்சுப்பா. என்னடா சொல்ற? நான் சொல்றது நெசந்தாங்க. உங்க தம்பி யாரோ இன்ஸ்பெக்டர் பொண்ண கட்டிக்க போறாராம். நாளை காலைல திருநெல்வேலியில கல்யாணங்க. சிவகாமி, 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 என்னமாச்சு? சிவகாமி, 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 சிவகாமி. என்னம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்ட? இவனை விட்டா வேற மாப்பிள்ளை கிடைக்க மாட்டானா என்ன? அவன் போனா போட்டுமா, அவனை விட 100 மடங்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் உனக்கு கட்டி வைக்கிறேம்மா. ஒரு நிமிஷம். என்னம்மா? கொஞ்சம் இப்படி வாங்கல. லட்சுமி, பாத்துக்க. என்னம்மா? அண்ணே, நீ நினைக்கிற மாதிரி விஷயம் சாதாரணமானது இல்லைன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்க கூடாதெல்லாம் சிவகாமி வாழ்க்கையில் நடந்துருச்சு. அண்ணன் சும்மா போல அவ வாழ்க்கையில நெருப்பள்ளி கொட்டிட்டு போயிட்டான். அவள அண்ணனுக்கு தானே நம்ம கட்டி வைக்கணும், வேற வழியே இல்ல. சவுந்தரபாண்டி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பெரிய நாட்களை திரட்டிக்கிட்டு வண்டி கட்டிட்டு போனாரு. வந்திருக்கிற எல்லாரையும் மண்டபத்தை விட்டு வெளியே தெளி கதவு முடுங்க. போங்க சார். நீங்க மந்திரம் சொல்லுங்க. கௌரி நாராயணி நமோஸ்துதே
மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவனே குணா கண்டே வர்த்தானி தவகே ஜீவதரதஸ்தம். யாருக்கும் தலை வணங்காத எங்க அண்ணன் தலை குனிஞ்சது அன்னைக்குதான். தன் தம்பி பெரிய ஆளானா தனக்கு கௌரவம்னு அவனை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சாரு. ஆனா அவனும் எங்க அண்ணனை போலீஸ் வேன்ல ஏத்திட்டு புது பொண்டாட்டியோட போயிட்டான். இப்ப சொல்லுப்பா, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போனவரோட வாரிசான உன்னை எப்படி எங்க அண்ணன் சங்கரபாண்டி ஏத்துக்குவார்?